நைட்டானா கனவுல வாரதிய பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்திய மண்டையில படி பொண்ணு ஏறலடி அழகுல உன்னை மிஞ்ச ஆள் இல்லடி மினுக்கே நீதாய நெஞ்ச குலுக்கே சிறுக்கே வடிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப விலகி சிலுங்கி போறாலே என்ன முழுங்கி Welcome to Vijay Sidhu Vlogs மொட்டமாடி பார்ட்டி. எப்போதுமே நம்ம ஷோவுக்கு வந்து நிறைய படங்கள் முடிச்ச ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வருவாங்க நாங்க எதிர்பார்ப்போம். ஆனா அப்படி இல்ல, அவங்களுக்கா தோணுச்சுன்னா யாராவது வருவாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறது நம்ம அன்பு தம்பி என் கருணாஸ் அவர்கள். வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு செலிபிரிட்டி இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் ஆகும். ஆனா தம்பி நம்ம கொஞ்சம் நெருக்கமா ஃபீல் ஆகும். நம்ப மாட்டீங்க, உள்ள நாங்க அவர் மடியில படுத்திருந்தேன். எதுக்கு அவ்வளவு பழகிட்டு இருந்தேன். அத மடியில படுத்துட்டு ரெண்டு பேரும் இப்படி இருந்தாங்க. அப்புறம் நாங்க பிரிச்சு கூட்டு வந்தோம். ஆல்ரெடி 3 ஹீரோயின், 4ஆதான் வேணாம்பா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தோம். அவங்க நம்பர் வாங்குறதுக்காக அப்படியே பழகுனேன். அதுக்கப்புறம் அது வரல. போயிடலாம். என்ன என்னவா பாத்துருக்காரு பத்திங்களா? பார்த்தவன விடுங்க. ஓ இப்படி பாத்துக்கிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். இவர் ஒரு ஆக்டர், இவர் ஒரு டைரக்டர், இவர் ஒரு மியூசிக் டைரக்டர், இவர் ஒரு சிங்கர், இவர் ஒரு டான்சர், இவர் ஒரு பெயிண்டர், இவர் ஒரு டிராக்டர், இவர் ஒரு ஸ்கூட்டர், பிரிண்டர், அப்பர், ஹியூமர், கிளாமர், பூமர். ரொம்ப நன்றிடா. எனக்கு பூமர் ஓகே, அப்பர் கூட ஓகே, கிளாமர் ரூமர் ஸ்கூட்டர்லாம் நல்லா பாத்தீங்க. டைரக்டர் இரு வருது, ஆக்டர் இரு, சிங்கர் இரு, எல்லாத்துலயுமே இரு வருது. அப்ப இருன்றது ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை மாதிரி தெரியுது. அதனால இப்ப இவர் வந்து வெறும் கென்னா இருக்காரு. அது கூட நம்ம ஒரு இரு சேர்க்க போறோம். கென் இரு. ஆமா, இனிமேல் இவர் பேரு கெனர். நடிப்பு அரக்கன் கிணறா. அரக்கனை தூக்கிருக்கேன். நடிப்பு கிணறு. நடிப்பு எல்லாருமே கேட்பாங்க, கிணறு வந்துட்டாரா, கிணறு சாப்பிட்டாரா, கிணறு தூங்குனாரா, கிணறு பொங்கி வருது எல்லாரும் கேட்பாங்க. அதனால கெண்ணுக்கு பின்னாடி நாங்க ஒரு மரியாதையா இருக்கோம். ஆனா நீங்களுமே எங்க போனீங்களாலும் கிணறு கிணறு. முக்கியமா ஒரு நடிப்பு ஃபீல்டுல கலக்கிட்டு இருக்கனால நடிப்பு கிணறு என்று இன்று முதல் அவர் அழைக்கப்படுவார். படத்துல வந்து பேர் எப்படி வரப்போகுது? கென்னு வரும். என்ன இப்ப பேசி அதை கொஞ்சம் மாத்த முடியுமா? கென்ன, ஏன்னா எப்படி இருந்தாலும் இனிமே என்ன பாக்குறவங்க கென்னர் இருந்தா நடிப்பு கிணறு. நீங்க நடிப்பு கிணறு. பற்றாத ஊற்று, பற்றாத நதியே, பொங்கி வரும் கடலே. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அதாவது நீங்க கென்னருன்னு மாத்துனீங்க, அங்க இருந்து ஒரு கிணறுன்னு மாத்திட்டாரு. அவர் பொங்கி வழியும் கிணறே, ஊற்றும் கிணறே, தண்ணீர் கிணறேன்ட்டாரு. கென்னுன்ற வார்த்தை நம்ம மக்களுக்கு அவ்வளவா உண்மையாலே எல்லாருமே வந்து பர்சோகனா சொல்றாங்க. பர்சே இப்படி சொல்றாங்க. அது மாதிரி இப்ப கென்னு வந்து கிணறு ஆயிடுச்சு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பொங்கி வரும் கிணறு, பொங்கி வரும் கிணறு. இதுக்கு மேல மக்களோட ஆதரவு இருக்கு. கிணறு 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 என்ன தமிழ்நாட்டுக்கு தெரியும். எனக்கு வந்து பெட் நேமே கிடையாது சின்ன வயசுல இருந்து. எனக்கு பேரே வந்து கென்னா ஷார்ட்டா இருக்கனால யாருமே இதுக்கு மேல சுரிச்சா கேதா வரும். அப்படி ஒண்ணு இருக்கா? சரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா வந்து இனிமே டெஃபினட்டா எங்க போனாலும் எனக்கு கென்னர்னு கூப்பிடுறது. எப்போதுமே ட்ரெய்லர் பார்த்து சில விஷயங்கள் பேசுவோம்ல. ஆனா உங்களோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு இது இந்த படமா இருக்கும் அந்த படமா இருக்குன்னு தோணவே இல்லை. இதுல நிறைய டீகோட் வச்சிருக்காரு அவரு. ஏன்னா இப்ப வந்து கடைசியா ஒரு ஹாலிவுட்ல ஒருத்தர் படம் எடுப்பாரு.
என்ன குவாண்டின் டரண்டினோ கிண்டன் டின்டின் டம்டின் போயில இருக்கு. அவரோட படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கார் ஏன் வந்து சின்றதுக்கு ஒண்ணு இருக்கும். அதுக்கு ஒரு கதை. ஓப்பன்ஹைமர் எப்படி பங்காளி வரும்போது காதல வாங்குறேன். யாரோ பேசியிருந்தாங்க ஓப்பன்ஹைமர் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படி பேசுறாங்க. இவரோட படங்கள்லயும் நிறைய டீகோட் நாங்க சிலதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க கொஞ்சம் தான் பிடிச்சோம். எங்க 16 பேர் கொண்ட குழு இருக்கானுங்க, அலசி ஆராய்ஞ்சிட்டானுங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம். சத்தியமா பயமா இருக்கு. அதான் அதுல நாங்க நிறைய டீகோட் பண்ணிருக்கோம். அதுல சில விஷயங்களை எங்களுக்கு வந்து இதை கேட்டே ஆகணும்னு இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க சிஎஸ்கே ஓட ஜெர்சி போட்டிருக்கீங்க. ரசிகர்லாம் சொல்லல, அத சொல்லல, நாங்க வரோம். இதுல நீங்க சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருக்கீங்க. ஆனா உங்களை போட்டு ஒருத்தர் அடிக்கிறாங்க. அப்ப நீங்க மும்பை இந்தியன்ஸா இல்ல ஆர்சிபியா? சொல்லுங்க. எதுக்கு சிஎஸ்கே அடிக்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சு நீங்க ஒரு சிஎஸ்கே சப்போர்ட்டர்னா நீங்க ஒண்ணு அடிக்கணும். அது நமக்கு வேணாம். நம்ம அன்பை தேடுறவங்க சிஎஸ்கே டி-ஷர்ட் போட்டு அடி வாங்கி ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? சிஎஸ்கே இப்படிதான் சொல்ல வரீங்களா? என்ன மக்களே, மறைமுகமா உங்களோட மும்பை இந்தியன்ஸ் உள்ள இது பண்றீங்களா? சொல்லுங்க. எதுக்குறீங்களா? ஒரே நிமிஷம். ஆமா, மும்பை இந்தியன்ஸ் தான். ஆக்சுவலா நான் ஒரு பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். அடி வாங்க மாட்டாங்க. என்ன வந்து 2 பேர் அடிக்க வரான். 2 பேர் அடிச்சாலும் சிஎஸ்கே ஃபேன் 50 பேர் அடிக்கிறாங்க. அதான் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலா அது டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் நான். இல்லையே, ஃபைட் இல்ல. சட்டைய புடிச்சு இப்படி ஏத்தி இப்படி ஆடிட்டு இருக்கேன் நான். இந்த ஃப்ரெண்ட் உங்க புடிச்சு இப்படி இழுத்தா அவுக்குற மாதிரி அந்த மாதிரி அது இப்படி ஆடுறது. பட் அது வந்து உங்களுக்கு தவறா கன்வே இருக்கு. ஓகே, நம்ம ட்ரெய்லர்ன்றதுனால நமக்கு சரியா தெரியல. அப்ப நீங்க ஆடிட்டு தான் இருக்கீங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். சிஎஸ்கே உடைய வெற்றிக்கு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப விசில் போட்டிருக்கீங்க, அதனால தான் நாக்கையும் அடிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு டான்ஸ். இப்ப தியேட்டர்ல அது டான்ஸ் இல்லைனா அங்கேயே தியேட்டர்ல நீங்க கத்தலாம். ஓகே, இதுதான் நாங்க டீகோட் பண்ணது. ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது இந்த உண்மையிலே டான்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ரூம்ல டான்ஸ் ஆடுறது. ஆனா டான்ஸ் ஆடுறது ஏன் இவ்வளவு அக்ரெசிவா ஆடுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் சாட்சி ஆடுவாங்க. 17 நிமிஷம் 33 செகண்ட்ல அந்த சீன் வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எந்த படத்துல? நம்ம படம் யூத்ல. ஆனா 17 நிமிஷம். இப்ப இந்த சீன் எப்ப வரும்? இந்த சீன் வந்து சாங் ஓப்பனிங் சாங் மாண்டேஜ்ல வரும். ஓப்பனிங் சாங் எப்ப வரும்? படம் பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்ப இன்னைக்கு சொல்லலாம். இன்னும் ஏதாவது துணுக்குகள்லாம் சொல்லணும். இல்ல, இது வந்து ஒரு நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகும்லண்ணே. ஆமா, ஆரம்பிக்க போகுது. சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு இல்லண்ணே, வீட்டுல ஒரு அவ்வளோ சிஎஸ்கே உடைய தீவிரமான ரெடி ஆகுறோமா? வீட்டுல ரெடி ஆகுறோமா? ஒரு சிஎஸ்கே உடைய தீவிரமான ரசிகனா இருக்கிறதுனால வீட்டுல சிஎஸ்கே சட்டையை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆகுற சாங் இருக்கு. ஆனா எதுவுமே புரியல. அடுத்தது உங்களுக்கான ஒரு டீகோடிங். இதையும் நாங்க ட்ரெய்லர்ல இருந்து தான் பிடிச்சோம். ஆக்சுவலா இது என்னன்றத நீங்க எவ்வளவு இதுவா நீங்க வச்சிருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவர் இல்ல ஹீரோ, இவர் தான் ஹீரோ. அவர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுவார். இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில எப்படி முன்னேறுன்றதுதான் அந்த யூத் படமே. ஓ அப்படியா? இவர் நடுவுல பாய் பெஸ்டியா உள்ள வருவார். கொஞ்சம் கூட கேப் விடாம ஃபீல் பண்ணிட்டாரு. ஆனா அங்கேயுமே டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணிருக்காருன்னா, படிப்பு தான் உன்னை வந்து இதுவாக்கும். உன்கிட்ட காசு இருந்தா எடுத்துப்பானுங்க, கார்டு இருந்தா புடிங்கிப்பானுங்க, சட்டை இருந்தா அவுத்துப்பானுங்க, டவுசர் இருந்தா புடிங்கிப்பானுங்க, படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் படிக்க வச்சாங்க. அவரை ஏன் பாதி காட்டினாங்க சொல்லுங்க? ஏன்னா ஒரு 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. திரும்ப காலேஜ் போகும்போது இன்னொரு பாதி வரும். கரெக்ட்டா? இல்லண்ணே, ஆக்சுவலா எல்லாமே தப்புண்ணே. லஞ்ச் பிரேக்னு இது. பின்னாடி இருக்கிறவனும் குனிஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கான், இவனும் குனிஞ்சி சாப்பிடுறான். எவனுமே படி. இப்ப இது உங்களோட கதை தானே? இல்ல அதெல்லாம் கிடையாது. இல்ல, இந்த அப்பா கேரக்டர் எல்லாம் பார்க்கும்போது நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா, அது அப்படியே வந்து இப்ப இருக்கிற உங்களோட இந்த படத்துல இருக்கிற அப்பாவுக்கும் அதை அப்படியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா? இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து தான் இந்த கதை எழுதணும் ஃபுல்லா கேங்க. அப்ப எழுதும் போது அவன் லைஃப்ல இருக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். அப்ப எல்லாரும் அப்பாவும் மிக்சிங்ல இருக்கு. ஆமா, என் ஃப்ரெண்டோட அப்பாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து மிக்சிங்ல தான் இருக்கு. என்ன மிக்சிங்? 30-60 எல்லாரோட லைஃப்ல நடக்கிற மொமெண்ட்ஸ் இன்னும் ரிலேட்டபிளாவும் கொஞ்சம் ஜாலியாவும் இருக்குன்றதுனால அவன் லைஃப்ல நடக்கிற கதையெல்லாம் எடுத்துட்டு அதுல யார் யாரோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் அப்புறம் வாங்கினது அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு கொலாபரேஷன் பண்ணி மொத்தமா கண்ணால இப்படி தாண்டா அப்படின்னு சொல்ற ஒரு படம். இது வந்து ஒரு ஃபேமிலி படம் தானே. ஒரு அதை கேட்கவே இல்லை. அப்பாக்கள் எல்லார் அப்பாவையும் ரிசம்பிளன்ஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துல அப்பாக்களை போற்ற போறோமா இல்ல அப்பாக்களை தூற்ற போறோமான்னு ஒரு வார்த்தை இருக்கு. தூற்றுறதுனா அவர்கள் நீங்க எந்த ஒரு இந்த இடத்துக்கு சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, பெற்றோர்களை போற்ற போகிறோம்.
நீங்களும் பெட்ரோல் போட்டணும்னா வர 19ஆம் தேதி, அதாவது நாளைக்கு யூத் படம் ரிலீஸ் ஆகுது. அங்க கூட்டு போய் குடும்பத்தோட நீங்க போய் பார்க்கலாம். அங்க போய் போத்தணும். ஆமா, அங்க போய் போத்துங்கன்ற. அது பெட்ரோல்ல போத்துங்க. நான் போட்டுருக்கேன்னு சொன்னேனே. இல்ல போத்துங்கன்னு தான் சொன்னீங்க. போட்டுருங்கள். அடுத்து இன்னொரு போட்டோ என்னன்னது, ஆக்சுவலா இதை வச்சு நாங்க டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளீஸ். இந்த பொண்ணு இன்ட்ரெஸ்டடா அதான், இந்த பொண்ணு வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. கரெக்டா? திருநெல்வேலியில இருந்து அவங்க வராங்க கதையில. இந்த இதுல ஏன்னா நீங்க என்ன இது பண்ணாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் ட்ரெய்லர் வச்சு. எதனாலன்னா ஏன்னா உங்க கையில என்ன வச்சிருக்காங்க? எல்லாம் வச்சு. திருநெல்வேலி என்ன சொல்லுவாங்க? இலை, வாழை, ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்க கையில இலை வச்சிருக்காங்க. ஆனா அதையும் நீங்க நோட் பண்ணணும். நான் நோட் பண்ணேன் தம்பி. அவங்க ஏன் கையில காஞ்ச இலை வச்சிருக்காங்க? ஏன்னா அவங்க ரொம்ப காஞ்சி போயிருக்காங்க. காதல்ல ரொம்ப காஞ்சிருக்காங்க. அதனால அவங்க காஞ்ச இலை வச்சிருக்காங்க. நீங்க கிளைமேக்ஸ்ல வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா பச்சை இலை வச்சிருப்பாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு ஒரு பாட்டு இருக்கு. பச்சை இலை தட்டி. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிச்சிக்கா 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 என்னன்னா சாஸ்திர பிரதீபம் தான் படத்தை முடிப்பாரு. நான் இப்படி எல்லாம் யோசிச்சு எடுக்கவே இல்லை. ஆனா கேட்கும்போது ஜாலியா இலை வாழை உண்மையில நான் கூட இவ்வளவு எஃபர்ட் போடல. ஒரு கை சும்மா இருக்கே, ஒரு இலைய புடிச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரேமுக்குன்னு கேமராமேன் சொன்னாரு. அந்த இலைய தூக்கி வச்சுக்கிட்டேன். எல்லாமே திருநெல்வேலி தான். உள்ள போனாலே தெரியும் இந்த பொண்ணு திருநெல்வேலி ஸ்லாங். இன்னொரு பொண்ணு இருக்காங்க இது யாரு? அஜித் குமார். விசுவாசம் அஜித் குமார். இப்ப சென்னைக்கு என்ன சொல்றேன்? பொண்ணே வந்து என்ன மாப்பிள்ளை லவ் பண்றாங்களா, அடுத்து மாப்பிள்ளையா போறாருல அந்த பொண்ணுக்கு. அப்படி அப்ப அவங்க அப்பா கேட்பாரு, உண்மையில எனக்கே மறந்துருச்சுங்க. நாங்க உனக்கு எழுதி தரோம். இந்த பொண்ணு திருநெல்வேலி. இன்னொரு புள்ள வந்து இந்த அவங்க சிறை படத்துல வருவாங்களே, அவங்க தான் மதுரை இந்தியார். ஏன் இப்ப அவங்கள ரொம்ப இது பண்றான்னா நம்பர் வேணும். அவன் வந்ததுல இருந்து கேட்டுக்கிறான். இன்ஸ்டால போய் ரொம்ப நேரமா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், கண்டுக்கவே இல்ல. கால் பண்ணியும் பாத்துருக்கான், ரெஸ்பான்ஸ் இல்ல. சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியா, தூங்குனியா தூங்குனியா தூங்குனியா, குட் மார்னிங் குட் மார்னிங், எதுக்குமே ரிப்ளை இல்ல. அப்படி நம்ம ஆளுங்க சிறை ஆக்டிங் சூப்பர். இதையும் நாங்க டீகோட் பண்ணிருக்கோம். இது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுவும் ட்ரெய்லர்ல வருது. அதாவது டைரக்டர் ஆக்சுவலா என்ன ஃபீல் பண்ணிருக்காருன்னா, பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள், அவங்க ஏன் ரொம்ப நாளா அடுப்பாங்கரையிலே இருக்கணும், ஏன் அவங்களும் ஆண்கள் மாதிரி ஒய் பாய்ஸ் ஹேவ் ஆல் தி ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸும் ஆல் தி ஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்க நிறைய பழைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கள் வந்து ஹீரோயின் இடுப்பை பிடிச்சி கிள்ளுவாங்க. ஆனா டைரக்டர் என்ன வச்சிருக்காங்க, ஹீரோயினும் ஹீரோ இடுப்பை கிள்ளணும், பெண்கள் இடுப்பை கிள்ளறத தாண்டி பெண்களே இடுப்பை கிள்ளணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சமத்துவத்தை. ஆமா சொல்லுவாங்க, படம் பார்த்து அதே சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஃப்ரேம்லயே இவ்வளவு இருக்குன்னா அந்த படம் ஃபுல்லா எவ்வளவு இருக்கும், அவ்வளவுதான் ஃபுல்லா கிள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு கைண்ட் ஆஃப் ராகிங் தான். பெண்கள்லாம் ராகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? பண்றாங்களே என்ன ஃபுல்லா, என்னால போக விட மாட்டாங்க ரோட்ல, செருப்பால அடிக்கிறாங்க. ஏன்டா என்ன இப்படி பாக்குறேன், செருப்பால அடிக்கிறாங்க. அவ்வளவு அன்பு இது ஃபுல்லா போற. இதெல்லாம் உங்களை யாராவது ஸ்கூல்ல பண்ணிருக்காங்களா? உங்க இடுப்பு யாராவது பிடிச்சிக்கலாம்? அது அது அந்த மாதிரி நடக்காதனால தான் இப்படி ஒரு ஆசை. இப்ப வேற என்னென்ன ஆசையெல்லாம் வச்சு? இல்ல இல்ல அப்படி இல்ல. இடுப்பை கிள்ளது ஓகே. அடுத்தது ஒரு ஆம்லெட் ஆஃப் பாயில் என்ன முட்டை கலக்கி வச்சிருக்கீங்க படம் ஃபுல்லா, அது ஏதாவது போட்டு ஏதாவது ஒன்லி தி சொல்லி வேற எங்க சீன் இருக்கா? நெக்ஸ்ட் மூவி நீங்க இந்த இப்ப லாஸ்ட் ஃபைனல் இதையும் நாங்க டீகோட் பண்ணோம். இதுதான் ஆனா உண்மையாலே படத்தோட ட்ரைலர் பாத்துங்க. ஆக்சுவலா இந்த இதுல நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் உட்கார்ந்திருக்காரு, அதுவும் வயசான தாத்தா. அவரோட கதை தான் இந்த யூத். அவர் யூத்தா இருக்கும்போது அவர்கிட்ட வாங்கினதுதான் இந்த யூத் கதை. அப்ப இவர் ஏன் அந்த அபார்ட்மெண்ட் வாசல்ல உட்கார்ந்திருக்காருன்னா, அங்க சுவாதி அபார்ட்மெண்ட் எழுதி இருக்கும். ஆமா, அந்த சுவாதியை கல்யாணம் பண்ணதே அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. அந்த சுவாதி அதை அடிக்கடி பாக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் போய் அங்கே வாட்ச்மேன் வேலை வாங்கி உட்காந்துட்டாரு. இப்பஇப்ப அவர்கிட்ட அவர் யூத்தா இருக்கும்போது அவர் பண்ணதுனால இதோட சீக்வல் நடிகர். அப்ப இந்த தாத்தாவோட இளம் பையனாதான் இவர் வராரு. நல்லா பாருங்க, ரெண்டு பேரும் உட்கார் ஸ்டைல அப்படியே இருக்கு, கை வச்சுட்டு பாருங்க. அண்ணே இந்த ஷாட் எடுக்கும்போது அந்த தாத்தா கிட்ட போனானே, தாத்தா நான் வந்து இங்க ஒரு ஷாட் எடுக்க போறேன், நீங்க இங்க இருக்காதீங்க, எந்திரிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் தாத்தா, எந்திரிச்சிருங்க தாத்தா, பின்னாடி போய் உட்காந்துருங்க, கேமரால வருவீங்க, இது அதுவா அப்படின்னு. ஆமா தாங்க, எந்திரிக்கல முடியாது தாத்தா, இல்ல தாத்தா நான் எதுவும் இல்ல, எவ்வளவு நல்லா வேலை செஞ்சுங்க தெரியுமா, எந்திரிக்க அவரை அனுப்ப முடியாம பரவாயில்லடா அவர் அங்கேயே உட்காரட்டும், ஏன் கேமராமேன் போனாரு, எந்திரிக்க மாட்டாரு அப்படின்னா இல்லைன்னு செஞ்சு வாங்கன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்த தாத்தா வந்து. ஆனா இன்னைக்கு தாத்தா நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாப்ஸ் வரும்.
நீங்க அதாவது இன்னார் செய்தாலே ஒருத்தர் அவர்னால நன்மையும் செய்து விடல்னு சொல்லிருக்காங்க. நீங்க அவர் அசிங்கமா திட்டாலும் உங்களுக்கு ஒரு பெருமை தேடி கொடுத்திருக்காரு தாத்தா. உங்க ஃப்ரேம்ல தான் யூத்னே போட்டிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அங்க வேற ஏதாவது போட்டிருக்காரு. டைட்டில்ல வேற எங்கயாவது போட்டிருக்காரு. அதை விட்டுட்டு அந்த இடத்துல போட்டுக்காருன்னா கொஞ்சம் ப்ளீஸ் வயசானவர்கள் நீங்க தான் கொஞ்சம் இளம் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் வரணும். இப்ப இவர் வயசுல யங் ஹீரோவே கிடையாது. பாரு நேரத்துக்கு அவர் 12th எக்ஸாம் எழுதணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு இந்த படம் பண்ணிருக்காருன்னா சும்மா இருக்காங்க. ஓகே, வெற்றிகரமாக நம்ம அதான் எப்போதுமே வார்ம் அப் முடிச்சிருக்கோம். காலேஜ் போகும்போதெல்லாம் ராகிங் எல்லாம் கிடையாது, ஃபுல்லா ராகிங்கே கிடையாது. ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருந்துச்சு. எனக்கு ராகிங்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்கு தான் ஒரு ராகிங்ன்றது எப்படி இருக்குன்றது எக்ஸ்பீரியன்ஸ். ராகிங் பண்ணது 5 பேர் அப்படி அமிச்சுதான் போதும் எனக்கு. Ready, 3, 2, 1. இப்படி பொது கேம் பீச்ல இருந்து இப்படி அடிக்கிட்டு இப்படி டக்கு டக்குன்னு வைப்பாங்களா, அந்த கேம் தான். சீ இல்ல வேற. பால் எடுத்து இப்படி அடிக்கணும். சீ இல்ல வேற. அவ்வளவு நாலேஜ் இல்ல. ஊதியே தள்ளணும் எல்லாத்தையும். சீ இல்ல வேற. அதான் சும்மா டெஸ்ட் பண்ணணும். இப்ப இது எப்படி இருந்துச்சுன்னு பாத்துக்கிட்டீங்கல்ல. நான் பார்க்கல. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்னா இது தட்டணும், இத கிழிக்கணும். இல்ல அடுக்கிறது நினைச்சேன். ஓகே, அடுக்கிறது தான். ஆனா அடிக்கிறது சேலஞ்ச் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுவும் லேடிஸ் ரீல்ஸ்னா மட்டும் பாக்குறது, ஜென்ஸ்னா தள்ளிடுறது வேகமா. இப்ப எதனா பண்ணும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு கரெக்டா வந்து 60 செகண்ட்ஸ், அதாவது 1 நிமிஷம். தம்பி நீங்களே ஆடுங்க, நான் அம்பையர்ரா. அப்படியா? இப்போ இது கரெக்டா அடிக்கிட்டா என்னன்னா அடுக்கலன்னா என்ன? கரெக்டா அடிக்கிட்டீங்கன்னா கை தட்டுவோம். கரெக்டா அடிக்கலனா விசில் அடிப்போம். 1 2 3 சொன்னதுக்கு அப்புறம் தான். ரெடியா? ரெடிடா. அப்ப நீங்க பண்ணலாமா? இல்லனா அது கம்ஃபர்ட்டபிளா இருக்கான்னு பாருங்க. ஓகே, கிரிகாலன் மேஜிக் ஷோ சுத்தி விளையாடுறாப்ல. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 யாராவது எத்தனை வச்சுக்கலாம் இப்போ. எல்லாம் மிரண்டுறீங்க. ஒண்ணு இருந்துச்சு தொட்டு பார்த்தேன். நீங்க சரியா தொடலங்க. தடவிட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி வச்சுட்டு பின்னாடி தென்னா எப்படி இருக்கும்? லாஸ்ட் 10 9 8 7 6 5 4 3 2 1. ஹாப்பி நியூ இயர். எடுக்கலாமா? ஜெயிச்சது ஆர்சத் கான். இப்ப வந்து டாஸ்க் என்ன அப்படின்னா சும்மா 1ல இருந்து 50க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7. நல்லா யோசிச்சுக்கோங்க. நல்லா யோசிச்சுங்க. அவர் தல தோனி ஃபேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 1ல இருந்து 50க்குள்ள எந்த நம்பர் வேணாலும் சொல்லலாம். 49 இருக்கு, 3 இருக்கு, 35 இருக்கு, 27. உங்க போன் எடுங்க. போன் இல்லையா என்கிட்ட? நாங்க வாங்கி தந்துடுறோம். ஒரு போன் எங்க? கிணறு அவர்களின் போனை கொண்டு வரவும். கொடுங்க. சூப்பரா இருக்கே. வாட்ஸ்அப் போங்க. சாரி, நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்றது இல்ல. வாட்ஸ்அப்ல ஒரு லாக்டா. என்ன சொல்றீங்க? வாட்ஸ்அப் உள்ள போனா ஃபேஸ் லாக் இருக்குடா. அவன் தானே மறைப்பான். ஐயா அப்படிலாம் இல்ல. இப்ப பாரு ஓபன் பண்றாங்க. அப்படியே ஒண்ணும் இல்ல. 27வது சாட்டுக்கு போறீங்க. அண்ணா என்ன 2வது சாட் பாப்போனே. 2 உர்றா ஃபர்ஸ்ட் பாப்போம்டா. பேர்லாம் பாரு பயங்கரமா இருக்கு. டுமாங்கி 29. 29 இல்லைங்க, 27. எங்க அப்பா 27. எந்த ஆக்சன் எடுக்க முடியாம போச்சடா. உண்மையிலே ராசியா நம்பர். எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு காப்பாத்தி. இப்போ இது ட்ரையல்ஸ்ல இது முடிஞ்சு. பண்றீங்க அதுக்கு அப்புறம் ட்ரையல்ஸ்ன்றீங்க. அவர் மட்டும் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு, இவர் ரிப்ளையே பண்ண மாட்டாரு. இல்ல அப்பா மாதிரி இந்த இதெல்லாம் அமிச்சு விட மாட்டீங்களா? இதை 16 பேருக்கு ஷேர் பண்ணுவோம். பூங்கத் அமிச்சு குட் மார்னிங். அப்பாவுடைய தோட்டம் இருக்குண்ணே, அங்க போயிட்டு செல்ஃபி மட்டும் அடிக்கடி எடுத்து அனுப்புவார். பப்பாளி கூட ஒரு போட்டோ. அந்த அதுல மாதிரி என்ன கொடுமைனா சிரிக்க மாட்டாரு. அந்த செல்ஃபி எதுக்குன்னே தெரியாது. இது வந்து இது பப்பாளின்னு வச்சுக்கோங்க. இது பப்பாளியா? இப்போ வந்து நம்ம பப்பாளி கூட ஒரு போட்டோ. பப்பாளியை வந்து நம்ம இப்ப நீங்க தான் வந்து கருணாஸ் அவர்கள். அது பப்பாளி. ஜென்ரலா சொல்றேன். ஜென்ரலா வந்து இப்படி எடுப்போமா? அவர் சிரிக்க மாட்டாரு, பப்பாளி நம்ம எடுத்தோம்னா இப்படி சிரிப்போம். எங்க அப்பால இப்ப பப்பாளி சிரிக்கணும்.
இப்படி இருக்கும். பப்பாளியே பல்ல காட்டிடும், அப்பா காட்ட மாட்டாரு. சோ இந்த மாதிரி தோட்டத்துல போய் இதெல்லாம் தான் பண்ணிருப்பீங்க. அவருக்கு இப்ப வந்து ரொம்ப அந்த தோட்டத்துல இருக்கிறது அந்த மாதிரி சம மக்கள் விவசாயத்தை நோக்கி போயிடலாம் அப்படின்னு ஒரு மோடுக்குள்ள வந்துட்டீங்க. அவருக்கு வந்து எனக்கு நான் இங்க இல்ல இனிமே அங்கேயே இருக்கேன் அந்த மாதிரி. அப்ப ஏதோ டார்ச்சர் பண்ணீங்க, குடும்பமா சேர்ந்து டார்ச்சர் பண்ணி அவரை விவசாயமே பார்க்க அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவருக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆசைனே, அவருக்கு ரொம்ப இந்த மாதிரி விவசாயம் பண்ணணும் அந்த மாதிரி. உங்க மேல எல்லாம் இல்ல, எங்க மேல அதான் அதிகமான ஆசை அங்கதான் இருக்கு ஆக்சுவலா. அதாவது இந்த புள்ளைய வளர்க்கறது 2 தென்னம்புள்ளைய வளர்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு அங்க வச்சு. ஒரு புது மாடு வாங்கிட்டு கண்ணுக்குட்டியை வச்சுட்டு வீடியோ கால் அடிக்கிறாரு. தம்பி யாரு பார்த்தல அப்படின்னாரு. புதுசா டாடி. ஆமா பேரு கென் அப்படின்னாரு. கென் பாருங்க அப்படின்னா அது இப்படி திரும்பி குடிங்க, நம்ம தான் இப்ப பேரை மாத்திட்டோமே. ஆமா, இனிமேல அப்பா போன் பண்ணி கேன் பாருங்க, நானே கிணறு. நாளைக்கு டைட்டில் கல்ல கிணறு இல்லனா இன்ட்ரோ듀சிங் கிணறு அப்படின்னு வந்துட்டு சும்மா அங்க இருந்து தண்ணி ஊத்தணும் அப்படியே டிஜில. அதெல்லாம் இல்ல தொட்டி வரட்டும். இப்படி வச்சு போண்டா யாரோ வந்து ஃபுல்லா அப்படி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. கீழ இருந்து வாளியில இருந்து வெளில வந்தா கிணறு. இதுல பண்ண அடுத்து எப்படியாவது. சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம், நாளைக்கு படத்தை வரது ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கிணறு டைட்டில் போட்டு ஒரு 4 நாள் கழிச்சு பேரை கூட மாத்திரேன். இப்ப இந்த பாருங்க, 100 நாள் வரல 98 நாள் தான் ஓடிச்சுன்னா எங்களுக்கு கேட்க கூடாது. ஏன்னா கிணறுன்னு வச்சா அது 1000 days. சந்திர மூவிக்கு அப்புறம் அதிகமா ஓடுனது இதுவா தான் இருக்கும். அப்ப இது இந்த பாட்டு பண்ணலாம். கிணறுடா கிணறுடா எங்க வீட்டு கிணறுடா, கிணறு 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 கிணறு. 2வது ரவுண்ட் நீங்க 2 பேரும் விளையாட போறீங்க. தம்பி கட்டறப்பா இருக்கு, விளையாடுப்பா. நான் இருக்கும்போது யாரையும் ஏமாத்த முடியாது. என்ன 2 பேரும் பாத்துக்கிறீங்க? கடைசியா நான் பாக்குறேன் 2 பிளேயர்ஸ் விளையாட போறாங்கன்னா ஒரு தடவை பாத்து பாக்கணும். அவர் கொஞ்சம் லேடிஸ்னா தான் கட்டி பிடிப்பாரு. நம்ம படத்துல ஹீரோயின் எல்லாம் மலஞ்சிட்டு இருக்கோம். 3 ஹீரோயின் வச்சு ஒருத்தர் படம். ஓ மை காட், சிந்து முடிச்சிட்டீங்களா? இருடா வரேன். பக்கத்துல பழத்துல வைக்கிறீங்கண்ணே. ஐயோ ஐயோ ஆசிஃபு, இருக்குதுடா ஆசிஃபு, மிரட்டுறானே. ஏய் ஆசிஃபு கலக்கிட்டானே ஆசிஃபு. அண்ணானே முடிக்க போறீங்க. ஐயோ ஐயோ இல்ல தலைவா, இல்ல இன்னும் இருக்கு தலைவா, லெஃப்ட்ல இருக்கு இன்னும். தலைவா உங்களதான் கிணறு லெஃப்ட்ல பாரியா. ஐயோ பேஸ்மெண்ட் எல்லாம் டவுன்ல இறக்கிட்டு இருக்கானே. ஐயோ என்னையா பண்ற கிணறு, அடியில போய்கிட்டு இருக்கியா? 3 2 1 ஐஸ் ஓபன். என்னையா பண்றீங்க? நன்றி. உங்களை பாராட்டுறது கூப்பிடல, ஜெயிக்கிறது என்னன்னா அவரை செம கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஐயோ ஏன்னா வெக்கமெல்லாம் கரெக்டான இடத்துல இருக்கு. சூப்பரா வச்சுட்டு வல்ல வச்சுட்டு நான் தோக்க போறேன். அவரே மூடிட்டு வந்துட்டாரு எல்லாத்தையும் லைனா. அதான்டா பாசம். அண்ணன் முன்னாடி போட்டும் தம்பி பின்னாடி வரேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம்டா. உனக்கு அதெல்லாம் கிடையாது. அடுத்த ஒரு டக்குனு வர மாட்டேங்குது. இந்த தடவை நான் ஜெயிச்சாலும் தம்பிக்கா நான் விட்டு தரேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னு இருக்கும்ல, நீங்க கேளுங்க. எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்துச்சு இங்க வரும்போது. என்னன்னா இப்ப நான் டிராகனுடைய படம் போனப்போ ஃபர்ஸ்ட் டே நான் ஷோ பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு தியேட்டர்ல. எல்லாம் எங்க ஆளுங்க தான். 10 பேரை தியேட்டருக்கு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம். அது பயங்கரமா இருந்துச்சு அந்த ஃபீல். அது வந்து இவ்வளவு நாள் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க, அது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஃபீலிங்? ஜாலியா இருந்தது. என்ன முன்னாடி நம்ம எங்கேயாவது வெளில போறோம், இந்த ரோட்ல போய் வீடியோ எடுத்துட்டு இருப்போம், தெருவில் வீடியோ எடுத்துட்டு இருப்போம், மாலுக்கு போவோம். இங்க எல்லாம் போகும்போது நம்மள்ட்ட ஒண்ணு பேசுறாங்கல்ல, அது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ். அங்க பார்த்தோன்னா அவங்க கனெக்ட் ஆகி இது ஆகுறாங்க. சந்தோஷமா இருக்கு. இது இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்றது தெரியல. ஆனா அந்த கத்துன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது நிறைய இடத்துல நாங்க சொல்ல மறந்துருக்கலாம். ஆனா இது நம்ம 2 பேத்துக்குள்ள நன்றி. இது சொல்றதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ரொம்ப புகழ் பாடுற மாதிரி ஆயிடும். அதனால கடைசி வரைக்கும் இந்த நன்றிக்கு நாங்க எவ்வளவு நன்றியா இருக்கணுமோ அந்த நன்றியா இருக்க நாங்க ட்ரை பண்றோம். இவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 1 to 5 என்னன்னு? 2 2 டிவைட் பண்ணுங்க. பண்ணிட்டேன், மனசுக்குள்ள நம்பர் நினைச்சுக்கோங்க. இப்ப நீங்க நினைச்சது 2. ஸ்னாப்சாட் அது பழக்கமே இல்ல. இன்ஸ்டாகிராம் ஸ்னாப்சாட்ல அவர் 2வதா யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு? உண்மையை சொல்லுவேன், என்கிட்ட ஸ்னாப்சாட்டே கிடையாது. இங்க கூட நாங்க பாத்துக்கோம். செல்லம் இருங்க, டெலீட் பண்ணினா சாவச்சிருவாங்க. அடுத்த இது எப்படி எட்டி பாக்குறாங்க பாருங்க 2 பேரும். எது வேணும் உங்களுக்கு? அப்படி கேட்கல, நான் என்ன மெசேஜ் உள்ள போய் பார்க்கணும்னு கேட்டேன்டா. இது அவனும் அவன் ஆளும் 2 பேருக்கு கேவலமா ஒரு குரூப்.
2 பேர் தான் இருக்கிறது இந்த குரூப்லயா எங்க 2 பேருக்குன்னு ஒரு உலகம். அந்த உலகத்துல நான் இவங்க 2 பேர் தான். ஹர்ஷத் கான் ஃபேன் கேர்ள். அது நான் தான் 2. பாக்கணுமா? அதுவும் நீங்க தானா? இல்ல அது உண்மையிலே பிரதர். யாரு பிரதர்? எதுனே? இதோ வந்துனே இருக்குது brother. ஐயோ வாட் இஸ் திஸ்? கொஞ்சம் அரை நிர்வாணமா படங்கள் நிறைய இருக்கு. அது இன்ஸ்டாகிராம்ல தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் உனக்கே அனுப்புறாங்க? இன்ஸ்டாகிராம்ல வேலை இல்லையா? இல்லனே. இல்ல டவுசர் போட்டது சட்டை போட்டதெல்லாம் உனக்கு எதுக்கு அனுப்பிச்சிட்டுங்கறாங்க? தெரியல. ஏரியால வந்து அப்படி வந்துருக்கு. எங்க ஏரியால. உங்க ஏரியா கூட உங்க அப்பாவுக்கு போய்டும். உனக்கு வராது. ஏய் யாரா அது? Are you available? Are you available on 27th? அதான் 27 ஃப்ரீயா இருக்கீங்களா? எதுக்கு அவங்க ஒண்ணையே கேக்குறாங்க? 20 புதுசா வீடு கட்டிட்டு வீடு காட்ட போறாங்க. நீ யாரா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு? பாலுக்கு நீ யாரா பால் காய்க்கிறதுக்கு? என் போனுங்க கொடுங்க. இப்ப உங்களுக்கு வருவேன். அதுக்கு தான் இதெல்லாம். இந்தாங்க இன்ஸ்டா. என்ன வேணாலும் பாத்துக்கங்க. சித்து செம்ம சித்து செம ஹேண்ட்ஸம். காட்டிரு. எங்க இப்ப உங்களுக்கு எடுங்க பாப்போம். அவர் இளம் தலைமுறைனே. ஃபுல்லாவே வந்து கேர்ள்ஸ் தான். அதனால இது பிரச்சனை கிடையாது. இளம் தலைமுறைகள் அப்படி இருப்பாங்க. ஆனா சும்மாவா ஒரே படத்துல 3 ஹீரோயின் யாரால முடியுமா நடக்குமா இன்னும். ஓகே 2 ரவுண்ட் அற்புதமாக முடிந்தது. பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். லெட்டருங்க பாய். சூடு கட்டி பாய். தரவாதீங்க பாய். கூப்பிட்டுக்கங்க. கூப்பிட்டுக்கங்க. பாய் ஆட்றதுல தான் மேல வந்துருக்குது பாய். அதாவது இது வந்து யாரு அப்படின்னா எப்போதுமே நான் கொஞ்சம் ஃபேக் லெட்டர் நாங்களா ரெடி பண்ணுவோம். ஆனா இது அப்படி கிடையாது. உங்களோட ஸ்கூல் டைம்ல உங்க கூடவே இருந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் எழுதின லெட்டர் தான். ஃப்ரம் போயஸ் கார்டன் 4th ஸ்ட்ரீட். டேய் யாரா அவன் உரிமையா கூப்பிடுறானேன்னு பாக்குறியா? உன்னை உரிமையா கூப்பிடுற தகுதி எனக்கு மட்டும் தான் மச்சான் இருக்கு. அப்படி ஒரு உரிமையான ஃப்ரெண்டு. நீ ஸ்கூல்ல முட்டி போடுறதுல இருந்து இப்ப ஏரியால அட்டி போடுற வரைக்கும் கூட இருந்தவன்டா நானு. அதனால நீ பண்ண ஃப்ராடுத்தனோ திருட்டுத்தனோன்னு எல்லாம் எனக்கு தெரியுமாமே. பட் பயப்படாத, நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஆனா இதை என்னால சொல்லாம இருக்க முடியல மச்சான். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது டெய்லி பானிபூரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு ஒரு நார்த் இந்தியன் பொண்ணை ரூட் விட்டியே. அவ ரூட்லயே ரூட் விட்டது இல்லாம அவ ஊருக்கே போய் அவளை வேணாம் நான் எல்லாத்தையும் வளரிடுவேன். அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ நீயே பண்ணிக்கோ மச்சான். சோ இதுல இருந்து நம்ம கிடைச்சிருக்க நியூஸ் என்னன்னா நார்த் இந்தியன் பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணிருக்காப்ல. ஆசைப்பட்டு அது தெரியல, அது அவர் தான் சொல்லணும். அப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கீங்க. அப்ப இப்ப இந்த இப்படி வாரணமாயிரம் சூர்யா கிட்டாரத்துக்கு மாட்டிக்கிட்டு ஃபாரின் கிளம்புனாரோ அதே மாதிரி வெறும் பானியை மட்டும் எடுத்துக்கிட்டு பூரி அந்த ஊர்ல கிடைக்குமாட்டு இவரு வடக்கணும் போற வழியில பேசஞ்சு பாரு. இல்ல அவங்களே பேசஞ்சு வச்சிருப்பாங்க. போய் வாங்கி உள்ள போட்டு ஸ்டஃப் பண்ணி சொல்லுங்க. என்ன மேட்ரு? நார்த் இந்தியன் தான். அவங்க வந்து ஒரு பயங்கரமான சிங்கர். அப்படியா? அவங்க பயங்கரமான சிங்கர். அவங்க எப்படின்னா ஸ்கூல் பியூட்டின்னு வாங்கல. பசங்க எல்லாருமே பெல் அடிச்ச உடனே ஒரு பொண்ணு வேன் பின்னாடி போய் நிக்கிறதுனா இந்த பொண்ணு வேனு தான். சரி ஓகே எல்லாரும் நிக்கிறாங்களே, எல்லாரும் நிக்கிறேன் நம்மளும் நிப்போம். நம்ம கொஞ்சம் சிங்கிங் டேலண்ட் இருக்கு. இல்லன்னா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்க வந்து எல்லாரும் பசங்களும் நிப்பானுங்க. நம்மளும் போயிட்டு நிக்கிறது. நம்ம ஸ்கூல் பசங்க மட்டும் தானே இருக்கானுங்க, பாத்துக்கலாம்னு போனா வேற ஸ்கூல் பசங்க எல்லாம் நிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பஸ் ஸ்டாப்னு எல்லாரும் நிக்கிறானுங்க. வெரி டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபுல்லா நார்த் இந்தியன் பாஷ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு தமிழ் நம்மளும் பார்ஸ் தானே. நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவளுக்கு தமிழ் தெரியாது. கம்யூனிகேஷனே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். சரி சொல்லுங்க. this what இல்ல கேளுங்க. wait my daddy coming. இந்த மாதிரி ஃபுல்லா வந்து பயங்கரமா சுத்திட்டு இருந்து ஒரு டைம்ல வந்து முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணல, நமக்கு செட் ஆகும். நடந்துருச்சு. என்னது சும்மா கிடையாதுடா. நடந்துச்சு. பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து நீங்க அண்ணன் மாதிரி நீங்க எப்படி என்ன லவ் பண்ணலாம்? அது என்ன லவ் ஓகே ஆனதுக்கு அப்புறம் எப்படி அண்ணே? அது அப்பதான் ஞாபகம் வந்திருக்கு. ஒரு வயசு தான் பெரியவன். டப்புன்னு வந்துச்சு. Can you know something? You are doing very wrong. What did I do? What? Please tell me. Hey, you are like my brother, man. How can you love? நீங்க லவ் பண்ண உண்மையான லவ் இல்ல பானி பிடிக்காதடா? என்னடா இவ்வளவு அல்பே இல்ல. ஏன்னா நான் அப்படிதான் இல்லடா, அவன் அப்படிதான் பண்ணுவான். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சும்மா கேட்டோம். அதுல வந்து என்னன்னா நீங்க இது எத்தனாவதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்க லிஸ்ட் ரொம்ப பெருசா போகும்னு நினைக்கிறேன். அப்படிதான் ப்ளே பாயம். ப்ளே காட்ரா. ஆமா பாய்க்கெல்லாம் மேல. இதுவும் உங்க ஸ்கூல்ல படிக்கும் போது, அப்ப ஸ்கூல்ல நீங்க படிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இதே வேலையா தான் சுத்தி நிக்கிறீங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது ஏதோ ஒரு புள்ளைய லவ் பண்ணி அந்த புள்ள அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட இப்ப கமிட் ஆகி சம்பந்தமே இல்லாம அந்த புள்ளையோட ஆளு உங்களுக்கு போன் பண்ணி ஏன் ஆளு கால் பண்றியா, இனிமேல் கால் எல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா இருந்துக்க. நான் காலே பண்ணலையாடா, எனக்கு எதுக்குடா போன் பண்ணி நம்ம
மிரட்டுறீங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எப்படின்னா எல்லாம் எங்களுக்கு தெரியும். நோ மேன், இன்னும் 2 கதை தெரியும். ஷோலியே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உண்மையான சம்பவம்னா இந்த சம்பவம் தானே. போன் அடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணு போன் அடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து என்னம்மா எப்படிமா இருக்க, நான் நல்லா இருக்கேன், என்ன நடக்குது லைஃப்ல, எனக்கு இப்போ என் பாய் ஃப்ரெண்டோட எதுவுமே சரியில்லை. அப்படியா, அதுக்கு நீ கம்முன்னு என் கூட ஒழுங்கா இருந்திருக்கலாம், நீ தேவையில்லாம எல்லாம் யோசிச்சுட்ட அப்படின்னு நான் உடனே சனியம் பிடிச்ச நாயை நீ உருட்டி விட சி வெயிட போன் எப்படினாலும் எதுக்கு பத்தி சரி ஓகே சாரி திரும்ப போன் அடிச்சா பிளாக் மெசேஜ் அனுப்புறேன். மெசேஜ் அனுப்பிச்சா ப்ளீஸ் டோன்ட் கால் அ கேர்ள் அட் திஸ் டைம் அண்ட் டிஸ்டர்ப்னு அனுப்புறா. போன் அடிச்சது அவதான் எனக்கு. போன் அடிச்சு ப்ரோ பேசுனீங்களா அப்படியா ப்ரோ இல்ல ப்ரோ அவங்க நீ விட்டு போறிய கீதா பேசுனீங்களா அப்படியா ரொம்ப பேசாதீங்க சரியா, வேணும்னா என்கிட்ட கேளுங்க. என்கிட்ட இப்பதான் திரைக்கதையோட ட்விஸ்டே புரியுது. உங்களுக்கு பேசணும்னா அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் கம்யூனிகேட் பண்றேன். இவர் யாரு? அவங்கதான் எனக்கு கால் பண்ணாங்க. அதான் பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி டைம்ல ஆண்கள் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியல, சம்பந்தமே இல்லாம பெண்களை நம்பி ஐ மீன் இந்த மாதிரி கேஸ்ல வந்து கண்டிப்பா இவ தப்பு பண்ணிருக்க மாட்டான், அவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு நம்ம மேல அகைன்ஸ்ட் ஆகி திரும்ப வந்து சாரி பிரதர் நான் கேள்விப்பட்டேன் மேட்ரு நீங்க எதுவும் பண்ணல போல அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மேட்ரு. இதே மாதிரி நம்ம ஆபீஸ்லயே ஒருத்தருக்கு நடந்தது. பேர் சொல்ல விரும்பவில்லை. இன்னைக்கு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுவா, இந்த பையன் இந்த பொண்ணு இல்ல, நீங்க எந்தெந்த பொண்ணெல்லாம் உங்களை கழட்டி விட்டுச்சோ அந்த பொண்ணெல்லாம் ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம பெருசா வளர்ந்து காட்டணும். காட்டி அவங்க முன்னாடி என்ன பண்றோம்? ஒண்ணுமே பண்ண அப்படி பண்ணீங்கன்னா இவன் இன்னும் திரும்ப இன்னும் லூசு மாதிரி ஆடிட்டு நல்ல வேலை அப்பயே ஒரு வேலை சொல்லிட்டேன் அப்படின்னு போயிடும். இது வந்து என்ன பவுல்னா, இது வந்து இப்ப இந்த என்னத்தெல்லாம் வச்சு இந்த மீம் டெம்ப்ளேட் எல்லாம் வருதுல்ல அந்த மாதிரி அதுல உள்ள வார்த்தைகள்லாம் இருக்கும். இந்த வார்த்தை கேட்கும் போது உங்களுக்கு யார் டக்குன்னு மைண்டுக்கு வரா இது இவன் தான் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஒரு சினாரியாவா கூட இருக்கும், ஏதாவது ஒரு லைஃப்ல நடந்ததா கூட இருக்கலாம். எடுங்க நீங்க நம்பலனாலும் அதான் நெசம் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட். பாத்தீங்கன்னா பெண்கள்ட்ட பேசவே தெரியாது எனக்கு, ஆனா என்ன பார்த்தா தப்பா எழுதுவாங்க என்ன பத்தி. என்னன்னு யாரும் எழுதவும் இல்ல, மொட்டை எந்த பொண்ணு பேசவும் இல்ல, நீயாவே உன்னை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற. இது எனக்கு சினாரியோவா எப்படி சொல்றேன்னு தெரியல, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஆனா இந்த படம் எடுக்கும் போது எனக்கே தோணி இருக்கு என்னன்னு, நான் தான் இதுக்கு டைரக்டரா, நம்மளோட செட்டு தானே இது எப்படி. ஏன்னா வந்து இது ரியாலிட்டியை தாண்டின விஷயம், நான் என்னைக்குமே அதுக்கு ஆசை யோசிச்சதே இல்ல. சோ இது நமக்கு உண்மையில வருதா, நம்ம சீரியஸா தான் எடுத்துக்கிட்டு இருக்கோமான்ற மாதிரி நம்மளனாலும் அப்படி ஒரு மொமெண்டா இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் விசுவாசம் குணாவுக்கு அப்படி யாருக்காவது ஒருத்தர் இருப்பாங்களா, அது இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்க யாராவது ஒருத்தரா இருக்கலாம், இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். யாருக்கு அப்படி ஒரு விசுவாசம் கிணறு? நான் விசுவாசம். ஆமா, வெற்றி சார் தனுஷ் சார். ஏன் வை இல்ல ஏன்னா இப்ப படத்துல பாத்தீங்கன்னா சிம்பு சார் ஃபேன்ன்றீங்க, போஸ்டர்லாம் மனங்கெல்லாம் வைக்கிறீங்க, வச்சு ட்ரெய்லர்லயே அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா எங்க பாரு தனுஷ் மாதிரி பண்றான். 2 ஆடியன்ஸையும் புடிக்கணும்னு பண்றீங்க. விசுவாசம் மட்டும் எனக்கு இல்ல. விசுவாசம் தலைக்கு தாண்டா. ஒரு மாடு அதாவது கவ்வு வேணாம்டா. இல்லண்ணா அது வெற்றி சார் தான் எனக்கு என்ன மெயினா. நான் முன்னாடி வந்து என்ன ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது தாமிரா சார்னு ஒருத்தர், நான் ரெட்டை சுள்ளின்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தேன். ஆனா எனக்கு வந்து ப்ராப்பரா ஆக்டிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்து என்ன ஒரு மோல்ட் பண்ணது வந்து வெற்றி சார் தான். அதனால என்னைக்குமே லைஃப் லாங் அவருக்கு இதுவா இருப்பேன், விசுவாசமா இருப்பேன். எனக்கு டைரக்ஷன் வரும்னு என்ன சொன்னதே தனுஷ் சார் தான். எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது. நீ நல்லா கதை எல்லாம் சொல்ற, நல்லா இருக்கு, நீ நரேட் பண்ணு, உன் நரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, சோ உன்னால டைரக்ட் பண்ண முடியும்னு சொன்னதே தனுஷ் சார். சோ அதனால அவங்க 2 பேர் என்னைக்குமே விசுவாசம். சூப்பர். ஓ மை காட். எப்போ ஒரு இந்த யூடியூப்ல எல்லாம் வந்து அந்த வீடு போட்டோ எல்லாம் போடுவாங்க, கென் கருணாஸின் வீடு அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அப்போ ஒரு வாட்டி நான் பாத்துட்டு இருக்கும்போது ஸ்விம்மிங் பூல் இருக்கு, 3 மாடி இருக்கு, வீட்டுக்குள்ள KFC சிக்கன் ஒரு தனி பார் வச்சிருக்காரு. KFC சிக்கன் பார் வச்சிருக்காரு. அந்த போட்டோவை பாத்துட்டேன், சரி உள்ள என்னென்ன இருக்குன்னு போய் பார்த்தா ஃபேமிலி போட்டோ வரைக்கும் ரியல், எல்லாத்தையும் கட் பண்ணா லம்போகினி நிக்குது, அப்படியே ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கு. அதெல்லாம் வந்து சரணேஸ்வர் அண்ணாச்சி நடந்து வந்துட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள. ஓ மை காட் எப்போ அந்த மாதிரி ஓ மை காட் இப்ப அந்த வீடியோ எல்லாம் பார்த்து அப்படி ஆயிருக்கு. ஓகேடா. தலையிலாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்த முடியும். எங்கேயாவது போய் குப்புற விழுந்து இந்த டைரக்ஷன் இந்த படம் பண்ணணும்ன்றதே நான் அப்படி எடுத்த டிசிஷன் தான். எனக்கு வந்து இனிஷியலா வந்து எல்லாருமே டவுட்டா தான் இருந்தாங்க, அப்பாவும் டவுட்டா தான் இருந்தாரு, அம்மாவும். அவங்க கிட்ட வந்து உனக்கு பண்ணணும்னா பண்ணுன்றது இருந்துச்சு.
ஆனா அந்த பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி நாங்க ஸ்லோவா அது எதுக்கு வேணாம்ப்பா நல்லா தானே போகுது கம்முன்னு இருக்கலாம் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. சோ வந்து என்னன்னாலும் நான் இந்த படம் நான் தலையில தான் குதிக்க போகிறேன், தலைகீழ தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு எடுத்த டிசிஷன் தான் யூத். ஓகே. சோ அதை நீங்க பார்க்கணும்னா நாளை 19ஆம் தேதி உங்கள் அபிமான திரையரங்குகளில் குடும்பங்களோடு வந்து கென்னர் படத்தை பாருங்கள். நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அந்த மாதிரி எனக்கு சத்தியமா தெரியல. நொட்டிட்டே போல இல்ல நொட்டி இருக்கு நிறைய. எந்த நொட்டுறது எது பெரிய நொட்டு பெரிய நொட்டுன்றதா யோசிச்சு பெரிய நொட்டு எதுன்னு தெரியல. நாங்க முடியறதுக்குள்ள அந்த நொட்டி எதுன்றதை நாங்க சொல்றோம். இது மட்டும் இங்க வச்சு அதுவே நொட்டிட்டு போயிடுச்சு. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் எவன் அடிச்சாலும் தாங்குற சக்தி வந்துருச்சுடா. வெற்றி சார் கிட்ட வாங்கினாடி தானே இந்த ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் எந்த ஷூட்டிங்கால நம்ம தாக்கிடலாம். ஏன்னா வந்து அசுரன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த டிஜேவை கழுத்துல புடிச்சிருப்பாங்க. அந்த டைல என்ன தள்ளி விட்டுருவாங்க. நான் போய் விழுந்துட்டு எந்திரிச்சு ஓடுவேன். ஆக்ஷன் தரு போய் விழுந்துட்டா ஃபுல்லா நடிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒன் மோர் லைட் எல்லாம் செட் பண்ணிட்டு திரும்ப போகும்போது தடுக்கிறாங்க என்ன என்ன அப்படின்னு. இந்த கட்டிவிரியான் பாம்பு இருக்கு கொஞ்சம் பாத்துருங்க அப்படின்னா அவ்வளவு நேரம் நான் அங்கதான் அப்படின்றேன். உடனே சார் வந்தாரு, என்னப்பா என்ன ஏன் வெயிட்டிங் அப்படின்னாரு. சார் கட்டிவிரியா பாம்பா கட்டி விடுப்பா போயிடும் போ உள்ள போ அப்படின்னு அங்க முடிவெடுத்தேன். நான் எங்க அம்மா சத்தியமா எக்ஸாஜரேட் எங்க அம்மாவுக்கு போன் வச்சு அம்மா நான் நடிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு தோடிருச்சு அது. ஏன்னா யாரா தட்டி விடுவாங்கன்னு பார்த்தேன், தட்டியே விடல. அது எல்லாருமே அது பாட்டு ஒரு விலங்கு அங்கதானப்பா இருக்கு, நீ முன்னாடி நடிச்சுட்டு போன்ற சோனுக்கு இருந்தாங்க. கட்டுவிரியான் கொத்தா செத்துருவாங்களே சார், கொத்தாதுப்பா நீ டிஸ்டர்ப் பண்ணாதான் அதை எதா பண்ணும் அப்படின்ட்டு போறாரு. அந்த ஷூட்டிங்ல வந்து அன்னைக்கு உண்மையில அப்படி நடிச்சு முடிச்சிட்டேன். தேசா தட்டினாங்க, அது அப்படி ஓரமா போயிடுச்சு. இதுல இருந்து ஓகே இதுக்கு மேல யாரு வந்தாலும் இப்படி ஒரு அவ்வளவுதான். இப்ப எல்லாம் நாங்க வந்து ஸ்னேக் ஷோவே பண்ணலான்ற அளவுக்கு ஃபுல்லா டெவலப் ஆயிட்டோம். இப்ப கட்டிவிரியா எப்படி இருக்கு? கட்டுவிரியா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லாஸ்ட் எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு அவங்க எல்லாம் சேராத. இப்ப வேற எங்க ப்ரொடியூசர் வந்துட்டாரு. இல்லைனா கூட நாங்க கொஞ்சம் ஓப்பனா பேசுவோம். பிரதர் ஒரு 5 நிமிஷம் டீயே குடிச்சிட்டு வரீங்களா? சேராதான்னு சொன்ன மாதிரி ஒரே ஒரு லவ் மட்டும் நான் அந்த 4 லவ்ல ஒரு லவ் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதன்னு சொன்னானுங்க. நான் வந்து டேய் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல தங்கம்டா அப்படின்னு. அது லவ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே அப்படிதான் தெரியும். ப்ராப்பர் டைமண்ட் தான். ஆமா. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்கங்க செதறினது உடச்சல் ஃபுல்லா. இல்ல பிரதர் நான் கொஞ்சம் உள்ளே தான் பேசுறேன். சும்மா இதுக்காகலாம் நான் பேசல. நம்ம வெளில இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது பிரதர். உண்மையிலேயே அப்ப சுத்தி இருக்கவங்களாம் நம்ம அவ்வளவு பேர் நம்மள வந்து தடுப்பானுங்க. மச்சான் இல்லடா நான் அன்னைக்கு அங்க அவங்க கூட அப்ப அவனுங்க எல்லாம் கெட்டவனா? உனக்கு என்னடா தெரியும்? ஓ நான் அந்த பொண்ணு கூட சேர்றேன்னு உனக்கு பொறாம இப்படின்ற ஒரு ஜோன்லயே ஓடுவது தங்கம் ஓட்டுறது சிங்கம். இந்த மோட்ல தான் நம்ம இருப்போம். ஒரு வாட்டி வந்து என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி வேற ஒருத்தன் கூட பார்த்தேன் மச்சான் சரியில்லை நானா டேய் சீரியஸா சொல்றியா? ஆமா அப்படின்னா நான் அவ கிளாஸுக்கு நேரா போயிட்டு ஏய் நிமிஷம் இங்க வா அப்படிங்கிறேன். அவ வரா என்ன நீ நேத்து வேற ஒருத்தன் கூட அப்படின்னா நீ நம்புறியா அப்படின்னு கேட்டா. இரு நிமிஷம் அவ கண்ணுல உண்மை இருக்கு மச்சான். இப்படி ஒரு நடந்துச்சா நடந்துட்டு ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுது என் கூட கான்வர்சேஷனே இல்ல. ஓகே ஒரு மேட்டர் சொல்றேன். பேசிக்கா நாங்க 2 பேரும் ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். ஸ்கூல் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம். நடந்து வரும்போது ஒரு பையன் வந்து சர்ன்னு வண்டி வந்து நிறுத்துறான். நிறுத்திட்டு ஏய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஓகேயா அவகிட்ட. ஆமா சொல்லி ஒரு வண்டியில ஏறி போயிடுறாரு. அவகிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஓகேவா ஐ லவ் யூ. நீ என்ன பண்ற நாளைக்கு 4 மணிக்கு இங்க வர சொன்ன ஏய் அப்படிங்கிற அவ உடனே டேய் தம்பி அப்படின்னா அண்ணா நாளைக்கு 4 மணிக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டான். ஓகேண்ணா இப்ப நான் வந்து கண்டினியூ பண்றேன். 4 மணிக்கு அலாரம் வச்சு ஏய் அண்ணன் கூட்டு வர சொல்லிருக்காரு. அங்கங்க அலைஞ்சினா வெளுத்து என்ன பண்ணிட்டேன் ஏய் ஏமா நீ இப்படி கோவத்துல இருக்கா? ஏய் உன் முன்னாடி ஒருத்தன் இப்படி பண்றான் நீ கம்முன்னு இருக்கனா? ஏய் அவன் வண்டியில வச்சிருக்கான். 3 பேரு 3 பேரா? 3 பேர் ஒரே வண்டியில. 3 பேர் ஓகேவா? இல்லங்க 3 பேர் அடிக்கிற அளவுக்கு நம்ம ஓகேவா? அப்ப ஓகே இல்லல. அதனால இல்லன்னோனே ஒரே வார்த்தை நாளைக்கு நீ அவனை அடி இல்லனா இது பிரேக்கப் அப்படின்னு அந்த பொண்ணு சண்டைக்கு கூப்பிடுதா நம்மள. என்ன சொல்லிடுச்சு அவனுங்களை நாளைக்கு 4 மணிக்கு என்ன கூப்பிட்டானுங்களே என் முன்னாடி அடிக்கிறேன் அவனுங்களை. அப்பதான் இருக்கு நான் அவன் என்ன பண்றேன் இந்த ஸ்கூல்ல வந்து கெத்தா பசங்க இருப்பானுங்களே டான் மாதிரி அப்படியே இந்த மாதிரி கையில எல்லாம் கச்சு போயிட்டு சும்மா இது கரெக்டா டானா இல்ல அந்த மாதிரி சுத்தி நிப்பானுங்களே. அப்ப அவன்கிட்ட போயிட்டு மச்சான் என் லவ்ல இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்குண்ணா நீங்க கொஞ்சம் அடிச்சிங்கன்னா நல்லா இருக்கணும். உன் ஆளுக்கு நாச்சா தப்பா இருக்கு மேடா அப்படி சொல்லடா. உன் ஆளுக்காக நான் எல்லாருமே ஏன்டா அப்படி பேட் மைண்டா இருக்கீங்க? லவ் ஸ்டோரி முதல்ல லவ் ஸ்டோரியா கேளுங்கடா. உன் ஆளுக்காக நான் அடிச்சா தப்பா இருக்கு.
இல்லண்ணா ப்ளீஸ் நான் எனக்காக கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த நாள் 4 மணிக்கு வந்துட்டாங்க. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க, நின்னுட்டு இருக்கான். இவன் நினைக்கிறான் டேய் நீ யாரா அப்படின்னு சொல்றான். இல்லண்ணா ஆனா நீங்களே அடிச்சிருக்க அப்படின்ற நீ போயிட்டு பலாருன்னு அடிச்சுட்டானே. அடிச்சுட்டு இப்போ ஒரு வாரமா இந்த பொண்ணு நான் போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்குது. எனக்கு மெசேஜ் அந்த பொண்ணுக்காக தானே அடிச்சோம். அதான் ஆனா Facebookல மெசேஜ் ரிப்ளை இல்ல. நான் அனுப்புறேன் ஏய் ரியலி ஃபார் யூ ஒன்லி அப்படின்லாம் அனுப்புறேன். ஒரு மெசேஜ் இல்ல. இப்போ ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன் மச்சான் என்ன மச்சான் அவ எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டா அப்படி. எந்த அந்த பானிபூரி கடையில தான் ஸ்கூல் பக்கத்துல. அப்ப வந்து அவன் சொல்றான் டேய் நான் அவளை பத்தி அப்பயே சொல்றேன் நீ கேட்க மாட்டேன்னு. டேய் இல்லடா அப்பெல்லாம் இருக்காதுன்னா அப்படின்னு அந்த நாய் கத்துற மாதிரி சைரன். ஆமா 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 ஆமா. இவன் மூஞ்சி அப்படியே திரும்பினா அவன் இப்படி வீலிங் அடிக்கிறான். இவன் பின்னாடி இப்படி புடிச்சிட்டு இருக்கான். அடிச்சான்ல ஒருத்தன் அவன் மேல சைவ அவன் கூட சேர்ந்து என்ன கைட்டு அந்த ரவுடி பிரசன்டா. இப்ப நான் அந்த பானிபூரியோட இப்படி நிக்கிறேன். அவன் அப்படியே வீலிங்ல தூக்குறான். அவன் வந்து இப்படி பிடிச்சுன என் மூஞ்ச பார்த்து ஊன்றா. நான் அப்படியே நிக்கிறேன். இதுதான் என்னோட அப்பவே சொன்னானுங்க நம்பல. இந்த சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா இவ பாட்டு காட்டின்னு சொல்லி அடிச்சுட்டு போயிடுவா. இப்ப அவ இல்ல. ஆனா அவன் வந்து எனக்கு அடுத்த மாசமே என்ன அடிச்சிருந்தானா என்ன பண்றது? அந்த ஒரு வாரம் அடுத்த நாளே அவன் அடிக்கிறது தானே கொண்டு போயிட்டான். அடிச்ச உடனே கொண்டு போயிட்டான். ஐயோ அப்ப அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை பானிபூரியோடய முடிஞ்சிருச்சு. படம் நாளைக்கு ரிலீஸ்ல நீ ட்வீட் போடுவாரு, திரையரங்கு வரும் முன் யூத் படத்தை பார்த்து விட்டு பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு போட்டு இப்ப அவங்க யூத் படத்தை பார்த்துட்டு சரி இதே பாத்துருவோம் அப்புறம் இதே யூத் தானே இதே பாத்துருவோம் அப்படியே போய் அதை பாத்துக்கிட்டு அப்படி வீட்டுல இருந்துருவாங்க. இல்ல படத்துல வந்து நிறைய பழைய பாட்டோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இது வந்து 90s ஓட ரெஃபரன்ஸா 2K ஓட ரெஃபரன்ஸா? அதாவது 1997 இருந்து 2003 வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் தான் அது. ஓகே யார அவன் ஊ போட்டவன்? ஓகே நீ தான் அந்த இவன் தான் அந்த வண்டியில தூக்கிட்டு போனவன். 3 படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து 11th 12th படிச்சிட்டு இருப்பான். அந்த பசங்களுடைய லவ் லைஃப் கிரியேட் பண்ணி அவங்களுக்கான கனெக்ட் தான் நிறைய கனெக்ட் ஆகிற படம் தான் இது. நாளை உங்கள் அபிமான திரையரங்கில் யூத் திரைப்படம். யூத் மட்டும் இல்ல ஓல்டேஜ் எல்லாருமே போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட குடும்பங்களோட பார்க்கக்கூடிய ஒரு படம். யூத்ன்ற படம் டைட்டில் இருந்தாலும் படம் வந்து பயங்கரமா அப்படி சொல்லையா கேப் விடாம டக்குனு பேசியா. டீனேஜும் பார்க்கலாம் ஓல்டேஜும் பார்க்கலாம். அது இல்லையா? இது வந்து எல்லாருமே பார்க்கலாம். அப்படி ஒரு படம் தான் இது. சும்மா அவங்க இவங்க நாங்கெல்லாம் பாகுபாடின்றி ஒரு படம் எடுத்திருக்கோம். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது மெயினா வந்து ஒரு ஜாலியான ஒரு படம். எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒரு இதுவா சுத்திட்டு இருக்கும் போது ஒரு தியேட்டருக்குள்ள வந்து பயங்கர என்டர்டெய்னிங்கா எல்லாருமே ஜாலியா சிரிச்சுட்டு வெளில ஒரு மாதிரி பிளசண்டா ஒரு ஃபேமிலியோட வேல்யூவோட வெளில போற மாதிரி ஒரு கருத்து சொல்ல போறீங்களா? கருத்தா சொல்லாம கதைக்கு அப்பனா ஓகே தான். நான் கூட இத கருத்தா சொல்றீங்களா பயந்து மெசேஜ் தான் கருத்தெல்லாம் கிடையாது. அப்ப போன்லயே அனுப்பிச்சு விட்டுருக்க. நாங்க சரி இப்ப அந்த பாடலோட தான் நாங்க இப்ப முடிக்க போறோம். ஒண்ணு இல்ல மினிக்கியே நம்ம கொஞ்சம் நுணுக்கி பாட போறோம். அவ்வளவுதான். ஒரு கானாவோட நீங்க வாசிப்பீங்களா? பாடுறதுனால பாடலாம். ஆனா நீங்க மினிக்கி நீங்க வாசிக்க உங்க கைகள் அதை தட்ட எங்க நடன கலைஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து பின்னாடி நடனங்கள்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் நீங்க எல்லாம் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாம் ஊர்ல ஃபுல்லா திருவிழா நடக்கும் போது பின்னாடி ஸ்டேஜ் பின்னாடி குஸ்ட் ஆடுவானுங்கல்ல. அந்த 5 பேர் தான். 5 பேரும் ஆடுறேன்னு சொல்லி கெஸ்ட் மேல உழுவ கூடாது. இங்க வந்து டைவ் அடிக்க கூடாது. உங்க எல்லாத்துக்கும் சொல்ல கொஞ்சம் தள்ளி நின்று ஸ்ப்ரெட் பண்ணி ஆடுங்க. மஞ்ச பலூன் சூப்பர் சலூன் வடி கூலிங் வாட்டர் மெலன் ஏன் பியூட்டி பஃபூன் வடி கொலோன் உன்னால என் லைஃப் சுகூன் கனவுல வாரதி நான் யோசிக்கிறேன் உன்னை பத்தி படி பொண்ணு ஏறலடி அழகுல ஒன்னா மிஞ்ச ஆள் இல்லடி நீதான் நெஞ்ச குலக்கி சிறுக்கி படிய முட்டை கலக்கி போவாத ரொம்ப விலகி சிலுங்கி ஒரு ஆளு என்ன புடுங்கு